வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம அசோக் லேலண்டோடைய எக்கோமெட் ஸ்டார் 1915 6 வீல் ட்ரக்கோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் லுக்கில் இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரக்குக்கான ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்புக்கான ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பெரிய அகலமான வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து இருக்குது. விசிபிலிட்டி வந்து டிரைவருக்கு வந்து நல்லா கிடைக்கும். கேபினுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கேபினுக்கு முன்னாடி இருக்கிற விசிபிலிட்டி வந்து டிரைவருக்கு தெரிகிற மாதிரியான ஒரு அமைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் கிளீன் பண்ணுறதுக்கான ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேபின் டாப்ல 2 லைட் இருக்கு. ஃப்ரண்ட் ப்ராக்சிமேட்டிக் மிரர். ஃப்ரண்ட் கேபின்ல அசோக் லைலாண்டுக்கான பேட்ஜிங் குரோம் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைலாண்டுக்கான லோகோ. ஹெட்லைட்டோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கான ஒரு ஹாலஜன் பல்ப் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான செட்டப்பு. பாட்டமில் பம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரிஃப்ளெக்டிங் டேப் வந்து இருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா டோப் பண்ணுறதுக்கான ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பம்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஹெவியான பம்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாரன் வந்து சிங்கிள் ஹாரன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரக்கோடைய சைடு ப்ரொஃபைல். இந்த கேபின் வந்து நல்லா பெரிய சைஸாக வந்து இருக்குது. ஸ்லீப்பர் கேபின் டைப்பு. இந்த டைப் கேபின் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வண்டியில் கூட இந்த டைப்பில் வந்து கேபின் வந்து இருக்கு. கேபின் டைப் பார்த்தீங்கன்னா டில்டபிள் கேபின். லிவரை யூஸ் பண்ணி நம்ம கேபினை லிஃப்ட் பண்ணிக்கலாம். நல்ல கம்ஃபர்டபுளான கேபின். வண்டியுடைய சைடு மிரர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிரைவருக்கு நல்ல விசிபிலிட்டி 360 விசிபிலிட்டி வந்து நல்லா கிடைக்கிற மாதிரியான செட்டப்பாக வந்து இருக்கு. இப்போ இந்த வண்டியுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியுடைய இன்ஜின்னு பார்க்கும்போது H சீரிஸ் 4 சிலிண்டர் இன்ஜின். காமன் ரயில் சிஸ்டம் ஐஜென் 6 டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக்கோடைய சிசின்னு பார்த்தீங்கன்னா 3839 சிசி. இன்ஜினுடைய மேக்ஸிமம் பவர் 150 ஹார்ஸ் பவர். மேக்ஸிமம் டார்க்கு 450 நியூட்டன் மீட்டருக்கான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ட்ரக்கோடைய கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் அதாவது ஜிவிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 18,500 கேஜிக்கான ஜிவிடபிள்யூ வந்து இருக்கு. இந்த ட்ரக்கோடைய பேலோடு கெப்பாசிட்டி 11.5 to 12 டன்னுக்கான பேலோடு கெப்பாசிட்டி வந்து இருக்கு. இந்த ட்ரக்கோடைய டயர் சைஸ் 295/90 R20க்கான டயர் சைஸாக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷன் வந்து செமி எலிப்டிக்கல் மல்டி லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சாகப்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆக்சல் வந்து ஃபர்கெட் ஐ செக்ஷன் ரிவர்ஸ் எலிவேட் டைப்புக்கான ஃப்ரண்ட் ஆக்சல் டைப் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வண்டியுடைய மைலேஜ்னு பார்க்கும்போது 5 to 6 km/லிட்டர் வந்து கொடுக்குது. 12 வோல்ட்டுக்கான சிங்கிள் பேட்டரி கட் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக வந்து இருக்கு. கேபிள் டைப் மெக்கானிசம். கிளச் பிளேட்டோடைய டயா 330 mm பெரிய டயாவை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லோட் பாடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப்ல வந்து கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிக்சடு சைடு டெக்கு, அதுக்கப்புறம் டிராப் சைடு டெக்கு, அதுக்கப்புறம் ஹை சைடு டெக்குன்னு சொல்லிட்டு 3 டைப்ல உங்களுக்கு பாடி ஆப்ஷன் வந்து கிடைக்குது. லோட் பாடியோடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து கிடைக்குது. லோட் பாடியோடைய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஷீட் மெட்டல்ல வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த ட்ரக்கோடைய மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 80 km/h வரைக்கும் போகும். இந்த ட்ரக்கோடைய கிரேடபிலிட்டி அதாவது மேடு ஏறும் திறன் அது பார்த்தீங்கன்னா 25%க்கான கிரேடபிலிட்டி வந்து இருக்கு. இந்த ட்ரக்ல இருக்கிற பிரேக் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் பிரேக் எஸ்கேம் சிஸ்டம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் சிஸ்டம் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டயரும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் 295/90 R20க்கான டயர் சைஸாக வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல சிங்கிள் டயராக இருக்கும், பேக் சைடில் டபுள் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் செமி எலிப்டிக்கல் மல்டி லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரக்குக்கான ஓவரால் லென்த்னு பார்த்தீங்கன்னா 6110 mm, வித்துன்னு பார்த்தீங்கன்னா 2133 mm, ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1695 mm.
கிரவுண்ட் கிளியரன்ஸ் 250 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்கு. டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 15,200 mm டர்னிங் ரேடியஸ் வந்து இருக்கு. வண்டியுடைய வீல் பேஸ் 3,970 mm. இந்த ட்ரக்கோடைய ரியர் ப்ரொஃபைல் பேக் சைடில் அசோக் லேலண்டுக்கான பேஜிங் வந்து பெரிய பேஜிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங்கான டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் கலருக்கான ரிஃப்ளெக்டிங் டேப்பு. லோட் பாடியோடைய இன்டீரியர் லுக்கு. நெக்ஸ்ட் இந்த வண்டியுடைய டைல் லேம்ப்பு. டைல் லேம்ப்னு பார்த்தீங்கன்னா எல்இடிக்கான டைல் லேம்ப் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து எல்இடி டைப்பு. நெக்ஸ்ட் வந்து சேஃப்டிக்காக 4 ரிவர்ஸ் பார்க்கிங்கான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா குரூப்கான ஸ்டிக்கரிங். சேசஸோடைய திக்னஸ் நல்லா ஹெவியான திக்னஸாக வந்து இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஹெவியான பம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரக்கோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 185 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ப்ளூக்கான டேங்க் கெப்பாசிட்டி 24 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டியாக வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஏர் ஃபில்டருக்கான டூமு. ரைட் சைடு டோரில் 1915 HEக்கான பேஜிங். 19ங்கிறது பார்த்தீங்கன்னா GVW குறிக்கும். 15ங்கிறது பார்த்தீங்கன்னா வண்டியுடைய ஹார்ஸ் பவர். நெக்ஸ்ட் வண்டியுடைய இன்டீரியர் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரக்கோடைய சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் பிளஸ் ஒரு கோ டிரைவர் உட்காந்துட்டு போறதுக்கான சீட்டிங் கெப்பாசிட்டியா வந்து இருக்கு. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்லா வைடரான ஸ்டேரிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் ஸ்டேரிங்கு. நெக்ஸ்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா லைலாண்டுக்கான பேஜிங். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாகுக்கான மீட்டர் செட்டப்பாக வந்து இருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்க்ரீனு. மேலே பார்த்தீங்கன்னா வார்னிங் லைட்டு, ஆர்பிஎம் மீட்ரு, டெம்பரேச்சர் மீட்ரு, ஓடோ மீட்ரு அண்ட் ஃபியூல் கேஜ். கீழே பார்த்தீங்கன்னா பட்டனுக்கான கண்ட்ரோலாக வந்து கொடுத்துருக்காங்க. அசட் வார்னிங் லைட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா SOS ரீஜென்ரேஷன் சுவிட்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஹில் கண்ட்ரோல் சுவிட்சு. பக்கத்தில் லைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கான ஹேண்ட் பிரேக்கு, லாக்கபிள் க்ளோ பாக்ஸ். அதுக்கப்புறம் டிரைவர் சன்வைசர். கேபின் டாப்பில் எல்இடிக்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பிரைட்டரான லைட்டு. அதுக்கு பக்கத்தில் பட்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தரை வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு போகிறதுக்கான இட வசதியோடு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6 ஸ்பீடுக்கான கியர் ராடு. 6 கியர் வந்து ஃபார்வேர்டு, 1 கியர் வந்து ரிவர்ஸு. சிங்க்ரோனைசிங் கியர் பாக்ஸ் வந்து இருக்கு. இந்த வண்டியில் ஏர் கண்டிஷனிங் வந்து கிடையாது. ப்ளோயர் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனலில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சார்ஜிங் சாக்கெட்டு. அப்புறம் மியூசிக் சிஸ்டம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரக்கோடைய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கிடையாது, நேவிகேஷன் சிஸ்டம் கிடையாது, அதுக்கப்புறம் டெலிமேட்டிக்ஸ் வந்து இல்லை, அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து கிடையாது. இதுதான் இந்த வண்டியோடைய டிஸ்அட்வான்டேஜ். வெரி கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து இருக்கு. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து கம்மி. ஹைஜென் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல மைலேஜ், அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளான கேபின் வந்து இருக்கு. ஹெவி லோடுக்கு அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வண்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கோடைய அட்வான்டேஜ்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த ட்ரக்குக்கான ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 28ல் ஸ்டார்ட் ஆகி 29.80 லட்சம் வரைக்கும் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த அசோக் லேலண்டோடைய 1915 HEக்கான ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.